பேங்க் செக் இன்றைக்கி டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் காணாமல் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம். இதோடைய பயன்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சது இந்த பேங்க் செக் தான். அப்படிப்பட்ட பேங்க் செக் முதலாக உலகில் கையெழுத்தான தினம் இன்று. செக் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப பழமையானது. சீட்டில் எழுதி கொடுத்து அதை உத்தரவாதமாக வச்சு பணத்தை வாங்கக்கூடிய பழக்கங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. மௌரிய பேரரசில் கூட இந்த வழக்கம் இருந்துச்சு. ஆனால் இப்போது நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய செக் அப்படிங்கிறதுக்கான முதல் பிரதி அப்படிங்கிறது இங்கிலாண்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 1659 இங்கிலாந்தில் நடைமுறைக்கு வந்த இந்த செக்கை February 16 நிக்கோலஸ் வேனிக்கர் அப்படிங்கிற வணிகர் மிஸ்டர் டெல்போயி அப்படிங்கிறவருக்கு 400 பவுண்டுக்கான செக் அப்படிங்கிறத கையெழுத்து போட்டு கொடுத்தார். அதுதான் உலகத்தின் முதலாக கையெழுத்திடப்பட்ட செக். அங்கே தொடங்கின செக்குடைய பயணம்ங்கிறது ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் உலகம் முழுக்க ஒரு நாளைக்கே 4 பில்லியன் செக் டிரான்சாக்ஷன்கள் நடக்கக்கூடிய நிலைமைங்கிறது வந்துச்சு. ஆனால் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுங்கிற புரட்சி செக்குடைய பயன்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் செக் புக்கை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி செக் புக் அப்படிங்கிறது பேங்க் அக்கௌண்ட்டுக்கான ஒரு அடையாள அட்டையாக தான் மாறி இருக்கு. வங்கி பரிவர்த்தனைகளில் இன்று உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஊடாடி கொண்டு இருக்கும் செக் உலகில் முதலாக கையெழுத்தான தினம் இன்று.